இந்த பக்கெட் எட்டி பார்த்தா சிக்கனுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த பக்கெட் எட்டி பார்த்தா காளானாங்க. அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது நடுவில் பார்த்தா அதில் உருளைக்கிழங்கும் வேற போட்டு கிரேவி பண்ணலாமா, டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். அதுக்குள்ள நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லா கிரேவிக்கு தக்கன எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 3 பட்டை போட்டுக்கோங்க. பட்டை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நல்லா வதங்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆகி ரெட் கலரில் வர்ற டைமில் தான் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ இதில் சிக்கனு, மஷ்ரூமு அண்டு உருளைக்கிழங்கு 3 சேர்க்குறனால இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கூடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு அது நல்லா வதங்கட்டும். நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கனால வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா குக் ஆகி தனியாக திரிஞ்சு வரும். அதை நீங்களே பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டீங்க. அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துட்டு அதை வதக்கிக்கோங்க. இப்போ நான் சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதில் இன்னொரு சைடு உருளைக்கிழங்கும் நல்லா தோலெல்லாம் சீச்சிட்டு அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது இன்னும் கிரேவியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு, நம்ம சேர்த்துருக்க சிக்கனு எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும். ஸோ அது நல்லா அப்சர்வ் ஆகும். அது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட கிண்டும் போது அது தானாக தண்ணி விட்டு கொஞ்சம் இலக்கி வரும். எப்பயுமே சிக்கன் கிரேவியும் எந்த கிரேவி செஞ்சாலுமே நீங்கள் வந்து நல்லா அதை வந்து கிண்டும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி சேர்த்து செய்யும் போது குழம்பு பக்குவத்துலையும் இருக்கும், கிரேவி ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா சேர்க்கணும், சிக்கன் கிரேவி மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனு, மஷ்ரூம், உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிக்கனு, மஷ்ரூம், உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி சப்பாத்தி, புரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.